என்ன இது? பொதுவா ஒரு சோஃபா செட் வாங்கும்போது அந்த சோஃபாவோட லுக்கையும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் எல்லாரும் பார்த்து வாங்குறீங்க. ஆனா அந்த சோஃபால என்ன மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்றாங்கன்னு யாருமே நோட் பண்றது இல்ல. காமனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரெக்சின் தான் யூஸ் பண்றாங்க சோஃபால. இந்த ரெக்சின் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹீட் நிறைய ஃபார்ம் ஆகும். அதே சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வெடிப்பு வெடிப்பா வர ஆரம்பிச்சு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் யூஸ் பண்றாங்க. இந்த காட்டனை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். அதே சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுனாலே கரைப்படும், கிளிய ஆரம்பிச்சிடும். தண்ணியும் படக்கூடாது, டஸ்ட்டும் ஆகக்கூடாது, ஹீட்டும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம். வாங்க அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிளாத்ல என்னதான் டஸ்ட் நீங்க போட்டாலும் கூட அப்படியே இந்த கிளாத்தை ஒரே ஒரு உதறினாலே போதும், அந்த கிளாத்ல துளி கூட அழுக்கப்படாது மக்களே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுல என்னதான் நீங்க தண்ணி ஊத்தினாலும் கூட இந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா தண்ணி இந்த பக்கம் தான் படுமோ தவிர ஆப்போசிட் சைடு வந்து தண்ணி படவே படாது. அப்படி மேபி நீங்க நிறைய தண்ணி ஊத்தினீங்கன்னா மேபி கொஞ்சம் போல பட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஆனா ஒரிஜினல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிளாத். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என்னதான் பிராண்ட்ல போயிட்டு பல ஆயிரங்கள் கொடுத்து நீங்க சோஃபா வாங்கினாலும் இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி வாங்கினா போதும், உங்க சோஃபா நல்ல லைஃப் வரும்.